ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, ஆபேலின் ரத்தம் பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தினத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், காயின் ஆபேலை கொன்னுட்டான், ஆனா யாருக்குமே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு கேட்டாரு பாருங்க, காயினே காயினே சகோதரனுக்கு என்ன செஞ்ச? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, நானும் அவன் மேல என்ன காவலா வச்சிருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ அவனை கொலை செஞ்சிருக்கிற. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேல் ரத்தம் அப்படி என்ன பேசுச்சு? என் சகோதரன் என்ன கொன்னுட்டான், எனக்கு அநீதி செஞ்சுட்டான், அவனை பழி வாங்குங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு பேசிச்சு. ஆனா எபிரேயர் நிருபம் நமக்கு விளக்குது, ஆபேலின் ரத்தத்தை விட நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 யோவான்ல 2வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, என் பிள்ளைகளே, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல அவனுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அதை நம்ம சிலுவையில பாக்குறோம் பாருங்களேன். தன்னை கொன்றவர்களை, தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்களை நோக்கி, தன்னை தகாத வகையில பேசுகிறவர்கள், இழிவாக பேசுகிறவர்கள், தன்னை துன்புறுத்துறவர்களை பார்த்து சொல்ற, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்க.